நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக 3 முறை சம்மன் அளித்திருந்த நிலையில் நேரில் ஆஜராகாத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இரவு 8 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க உள்ளார். கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். தற்போது சீமான் வருகையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? தற்போது எதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற இருக்கிறது? ஏற்கனவே நடிகையிடம் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக தகவல் வெளியானது. தற்போதைய கள நிலவரம் என்னென்ன? வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகையிடம் பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 14 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு நடிகை இதே காவல் நிலையத்தில் அவர் மீது அளித்த புகாரை வாபஸ் பெறுவதாக எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்போதைய தினமே 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணையின் போது நடிகைக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 6 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு விசாரணை இருந்து வந்த சூழ்நிலையில நீதிமன்றத்தில் இந்த தொடர்பாக வழக்கு வந்தபொழுது, அதாவது புகார்தாரரே புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டதால் தன் மீதான வழக்கை வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் வழக்குக்கு நீதிமன்றத்தை நாடியிருந்தார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் தரவாக கூறியது என்னவென்றால், புகார்தாரர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்திருந்தாலும் பாலியல் வன்கொடுமை அடிப்படையில், அந்த புகார் அடிப்படையில் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் 12 வாரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தனர். தற்பொழுது இந்த விசாரணை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் காலை 11 மணிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மன் ஓட்ட சென்ற போது நடந்த பல்வேறு பிரச்சனைகளும் தனியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் 11 மணிக்கு வரவில்லை, மாலை 6 மணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சேலத்தில் ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கலந்து கொண்டு விட்டு இரவு 8 மணிக்கு இந்த விசாரணைக்கு ஆஜராவார். அவரது தரப்பு விளக்கத்தை அளிப்பார் என்று கூறப்படுகிறது. இதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் பல நூறு பேர் இங்க கூடுவார்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீதேவி குப்பம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் 2 புறங்களும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு இந்த சாலையில பாதுகாப்பு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. சுமார் 6க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள், ஒரு துணை ஆணையர் தலைமையில் 100கணக்கான போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையினுடைய அதிநவீன அந்த ட்ரோன் வாகனம், அதே போன்று 4 பெரிய ரக பேருந்துகள் ஒருவேளை அசம்பாவிதம் எதுவும் நடைபெற்றால் அந்த தொண்டர்களை கைது செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில 2023ஆம் ஆண்டே இந்த விசாரணையானது முடித்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள மீண்டும் நீதிமன்றம் தலையிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பல்வேறு கேள்விகள் இன்றைய தினம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் அந்த விளக்கமானது கேட்டு பெறப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில வழக்கை நீதிமன்றம் உற்று கவனிப்பதாலும் இந்த வழக்கை விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தீவிரமாக இருப்பதால் ஒருவேளை சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகின்றன. அதற்காக அவரும், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பிலும் தயாராக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்று மாலை சென்னை வந்தடைந்த அவர் வடபழனி அருகே தனது வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞருடன் ஆலோசனை நடத்திவிட்டு சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் அவருடைய ஆலோசனை என்பது தனியாக நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று இரவு 8 மணிக்கு அவர் காவல் நிலையம் வருவார் என்று எதிர்க்கப்படுகிறது. கடந்த முறை நடந்த விசாரணையை 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற விசாரணை இன்றைய தினமும் அதே போன்ற விசாரணை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. நள்ளிரவிலும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறலாம். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கின்ற சூழ்நிலையில கைது நடவடிக்கை இருக்குமா என்பதுதான் இப்போதைய பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனினும் அந்த கைது நடவடிக்கையும் எதிர்கொள்வதற்காகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்புல தீவிரமாக விவாதிக்கப்பட்டு சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் அவர்கள் தரப்பில் தயாராக இருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரையில் வேறு எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு தரப்புல இங்கே போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இரவு 8 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.